இன்னொருத்தர் ரொம்ப வேடிக்கையாக சொல்கிறார். அவருடைய விகடகவி, அவர் பேர் வந்து பெட்ரோனியஸ் என்ற விகடகவி. விகடகவின்னா ஏளனமாய் பேசுவார், ஏளனமாய் பேசி தான் எல்லாத்துக்கும் காரியத்தை வெளிப்படுத்துகிறவர். அவர் என்ன சொல்கிறாரு, அத்தேனே பட்டணத்தில் மனிதர்களை சந்திப்பதை விட அதிகமான விக்கிரகங்களை பார்க்கக்கூடிய அளவிற்கு எங்கள் மார்க்கத்தில் ஏராளமான விக்கிரகங்கள் உண்டு அப்படிங்கிறார். மனுஷனை பார்க்க முடியாது, ஆனால் எந்த போகிற இடத்துல எல்லாம் என்னத்தை பார்க்கலாம்? விக்கிரகங்களை. இந்த நாளில் நம்ம சொல்லுவோமே, நம்ம ரோட்டில் போனோம்னா நிறைய மாடை தான் பார்க்கலாம் காரை விட அப்படின்னு, அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஆக இந்த பகுதி முழுவதுமாக இருக்குது. எப்படியான விக்கிரகங்கள்லாம் செய்திருந்தாங்களாம்? யானை தந்தம், அடுத்தது தங்கம், விசேஷமாக ஒரு பெரிய விக்கிரகம் இருந்தது. அது வந்து அத்தேனியாவினுடைய பிரம்மாண்டமான சிலை. அத்தேனியாவினுடைய அதனுடைய இந்த ஈட்டி முனை ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து 40 மைல் தூரத்துலேருந்து தெரியும். அவ்வளோ பெரிய சிலை வச்சுருந்தாங்க. 40 மைல் தூரத்துலேருந்து அந்த ஈட்டியோட முனை மட்டும் தெரியுமா. அதற்கு அடுத்ததாக அப்போல்லோ, இது வந்து முக்கியமான கடவுள். ஜூபிட்டர், வீனஸ், மெர்க்குரி, பக்கூஸ், நெப்டியூனியன், டயனா, தியனதால். அடுத்தது அயஸ்குலோபிலஸ், ஒலிம்பஸனுடைய அநேக கடவுள்கள். அதுக்கடுத்தது இது போக கோயில்கள், புண்ணிய தலங்கள், சிலைகள், பலிபீடங்கள். இதெல்லாம் எப்படி செய்யப்பட்டிருந்தது? கற்களாலே, வெண்கலத்தாலே செஞ்சுருக்கிறாங்க, பளிங்கினாலே செஞ்சுருக்கிறாங்க, மரத்தினாலும், பித்தளை, வெள்ளி, தங்கம், யானை தந்தம், இவ்வளவும் செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா? அதாவது பணக்காரங்களுடைய கோயிலும் இருக்குது, ஏழைகளுடைய கோயிலும் இருக்குது, எல்லாம் கோயில் தான் எல்லா இடத்துலையும். இதில் என்ன புரியாத புதிர் என்றால், அத்தேனே பட்டணமானது எதுக்கு பேர் போனது? விக்கிரகங்களுக்கு இல்லை. அதுக்கு முன்னாடி என்னது? அத்தேனே பட்டணத்தில் யார் இருந்தா? பெரிய ஞானிகள், அரிஸ்டாட்டல், பிலாட்டோ போன்றவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. சாக்ரட்டிஸ் போன்றவங்களும் அங்கே தான் இருந்திருக்கிறாங்க. தத்துவ ஞானிகள் இருந்திருக்கிறாங்க, நிறைய தத்துவங்கள் பேசியிருக்கிறாங்க. எப்படி இவ்வளவு தத்துவங்கள் பேசுகிறவங்க ஆண்டவரை வந்து ஒரு சிறிய இடத்துக்குள்ளே வைக்க முடியாதுன்னு ஏன் அவங்க யோசிக்கலை? நீங்கள் புரியாத புதிராக இருக்குல்ல. இவ்வளவு பெரிய ஞானத்திலே விளைந்தவர்கள், ஒரு பெரிய பிலாசபர்ஸ்னு அந்த இதிலே சொல்லப்பட்டிருக்குது. கிரேக்க வார்த்தையே அந்த பிலாசபர்ஸ்ங்கிற வார்த்தை தான். பெரிய படித்தவர்கள் எப்படி ஒரு சிறிய காரியத்தை அறிந்து கொள்ள முடியவில்லைன்னு ஒரு புரியாத புதிர். அது எப்படி வந்து ஒரு இந்த வானமே கொல்லாத ஒரு ஆண்டவரை ஒரு இடத்துக்குள்ளே கொல்ல வைக்க முடியும்? சுவிசேஷம் தான் கொண்டு வருதுங்க. நீங்கள் லிஸ்திராவில் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அன்எஜுகேட்டட் பேந்திஸ்ட், அப்படின்னா படிக்காத பற்பல தெய்வங்களை வணங்குகிறவர்கள். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டலெக்சுவல் பேகனிசம் சொல்லப்படுது. அறிவு பெருத்தும் உண்மையான அறிவு இல்லாதவர்கள், இன்டலெக்சுவல் பேகன், காட்டுமராண்டிகள்ங்கிறார் பவுலடியார் சொல்கிறார். அந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கக்கூடிய சான்றிதழ்கள் சொல்லுகிறார். புரியாத புதல். இது எப்படி இதெல்லாம் நடக்கும்? ரோமர்கள் நிருபத்தில் இது குறித்து ஏதாவது சொல்கிறாரா பவுலடியார்? ரோமர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 21, 22, 23வது வசனத்தில் இதை குறித்து ஏதாவது பேசுகிறாரா? எப்படி மக்கள் வந்து தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள் சொல்லி பாருங்க அந்த பகுதியை. அவர் என்ன சொல்கிறாரு? வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் இப்போ அவங்க வந்து சரியானபடி கர்த்தரை அறியவில்லைங்கிறாரு. ரோமர் 1வது அதிகாரம் 21, 22, 23. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும், ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல, அவரை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தையினாலே வீணரானார்கள். பாருங்க, அவங்க சிந்தையிலே அவங்க வந்து ரொம்ப வீரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இங்கே சொல்ற சிந்தையிலே வீணரானார்கள். அப்புறம் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. மண்டை ஒர்க் பண்ணது, ஹார்ட் ஒர்க் பண்ணலங்கிறாரு. மண்டை ஷார்ப்பாக இருக்குதான், ஆனால் ஹார்ட்டு உணர்வில்லாத இருதயம் இருளடைந்து அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதை வந்து பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணும் பொழுது வில்லியம் கேரி இந்த பகுதியை பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு பண்டிதர் என்ன சொல்கிறார்? எந்திரிச்சு நீ என்னை பற்றி இவ்வளோதையும் எழுதி வச்சுருக்கேன், நான் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டேன், எனக்கே எழுதி கொடுத்து என்னையே டிரான்ஸ்லேட் பண்ண வைக்கிறேன். அவர் சொன்னார், இப்போ நான் பண்ணலையா,
ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவுலடியார்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கர்த்தருடைய தாசன் எழுதி வச்சிருக்கிறாரு இதை, இதுதான் உலகத்தினுடைய நடப்பு அப்படின்னு. அப்படிங்களா அப்படின்னு சொல்லி வாசிக்கிறாரு. இதே மாதிரி நீங்கள் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? எப்படி இந்த உலகத்தை தேவன் அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல, தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி யோசிக்காம உலக ஞானத்துடைய சுய ஞானத்தினால தேவனை அறியாது இருக்கிறார்கள். அதுக்கு தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இப்போ நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய தத்துவம் ஒன்று கிடையாது அப்படின்னு. கிறிஸ்தவத்தில் தத்துவம் ஒன்று இல்லை, ஆனால் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய சத்துவம் உண்டு. வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய சத்துவம் உண்டு. ரொம்ப தெளிவாக, நான் பாவி, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், நான் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டேன், நித்திய வாழ்க்கை பெற்றிருக்கிறேன். சிம்பிள் சிம்பிள். இந்த 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 பகுதியில் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது? ஒன்று, சுவிசேஷத்தை நாம் எடுத்து செல்லும் பொழுது நமக்கு எதிர்ப்பாக வரக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு. அதில் ஒன்று இது. அதற்கு அடுத்ததாக என்ன பார்க்கிறார் என்றால் சொன்னால், அறியப்படாத அவருடைய ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்து கொண்டு வருகிறார். அப்பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை காண்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் அறியாமல் இருக்கிறவர்களே. அறியப்படாத தேவன் என்பதும் தம்மை வெளிப்படுத்தின கர்த்தரும் ஒன்றா? இந்த பகுதியில் சொல்கிறாரு, அறியப்படாத தேவன் என்று ஒரு இடம் வச்சுருக்கீங்க, அதனால் அந்த அறியப்படாத தேவனை நான் அறிவிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க அறியப்படாமல் ஆராதிக்கிற தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடும் ஒன்றான்னு கேட்குறேன். இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னே தெரியலையா? ஒன்றாக இருக்கிறதுனால தான் அவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறார். ஒன்றாக இருக்கிறதுனாலேயே இதுதான். ஆனால் அவங்க உண்மையான உண்மையான வெளிப்பாடு இல்லை. அதாவது ஒரு அறியாமலே ஒரு வெளிப்பாடு வந்ததாலும் அது முழுமையான வெளிப்பாடு அல்ல, முழுமையான வெளிப்பாடு அல்ல. ஏன் இதை நான் ரொம்ப தெளிவாக இப்போ கேட்க வேண்டியது அவசியமாக இருக்குன்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா தர்மங்களிலும் இயேசுவானவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். விசேஷமாக இந்த சனாத்தன தர்மம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய வேதங்களிலெல்லாம் இயேசுவானவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, அன்னோன் கிரைஸ்ட் ஆர் ஹிடன் கிரைஸ்ட்ங்கிறாரு. மறைவான அல்லது தெரியாத கிறிஸ்து எல்லா மதங்களிலும் இருக்கிறார், மறைந்திருக்கும் கிறிஸ்து அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டாம், எல்லாரும் அவங்களுடைய மனசாட்சியின்படி இயேசு கிறிஸ்துவை தான் வணங்குறாங்க. அதனால் நீங்கள் போய் யாருமே ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவங்க தெரியாமலே வணங்குற அந்த மொழி மூலமாக அதை வணங்குறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உண்மையாக நீங்கள் இருக்கிற இடத்துல உண்மையாக நேர்மையாக இருந்தீங்கன்னா அது ஆண்டவருக்கு பிரியமானது அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு இது உண்மை அப்படின்னா, ஒருத்தருக்கு யாரையும் எதுக்கும் சொல்ல வேண்டாமா, அவங்களுடைய மனசாட்சியின்படி நடந்துக்குவாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தில் நடந்தாலே எல்லாருமே ரட்சிக்கப்படுவார்கள். இன்னொரு பகுதி சொன்னாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், யாரையும் அழித்தப்படுவது ஆண்டவருக்கு பிரியமானதில்லை. நிச்சயமாக யாரையும் அழித்தப்படுவது பிரியமானதில்லை, ஆனால் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக ரட்சிக்கப்படுவார்களா? இன்னொன்று சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, எல்லா நதிகளும் கடலிலே சங்கமாகிறது போல எல்லா மதங்களும் ஆண்டவருக்குள்ளாக பெரிய அதற்குள்ளாக தத்துவம் அசி அதற்குள்ளாக சங்கமமாகிறது அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவராலே என்று வேறொருவருக்கும் கட்டளையிடப்படவில்லை, அவருடைய நாமமே அல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும். வெளிப்பாடுகள் இருந்திருக்கிறது இல்லை, அவர் இருந்திருக்கா இல்லையா? வெளிப்பாடுகள் மற்ற வேதங்களிலும் மற்ற அவர்களுடைய மத புத்தகங்களும் இருந்திருக்கிறதா இல்லையான்னு கேள்வி. இருக்குது, கண்டிப்பா இருக்கு. ஆனா வேதம் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. ஆமா, அதை படிச்சுட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? ஆனால் வேதமாகிய பைபிளை ஏதாவது பரிசுத்த வேதாகமத்தை படித்தோம்னா அதான் பூரணமான பங்காக வகை வகையாக வெளிப்படுத்தின ஆண்டவர் இப்பொழுது நம்முடைய குமாரன் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் ஒரு கிராஃப் போட்டிங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போகும், பங்காக. நம்ம பழைய ஏற்பாட்டிலே பங்காக வகை வகையாக, அதே மாதிரி அநேக வேதங்களிலே பங்காக வகை வகையாக, கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இப்படியே இருக்குது. ஆனால் எங்கே பூரணமான நமக்கு வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது என்றால் சிலுவையிலே.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினாலே நமக்கு பூரணமான வெளிப்பாடு இருக்கிறது. ஆக யார் வேணாலும் எதை வேணாலும் நம்பிக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை இந்த உலகத்தினுடைய நதிகளை இணைக்காட்டியும் மக்கள் இப்போ இது எல்லாம் கடலில் போய் சேரணும், கடலில் போகிறதுக்கே தண்ணி இல்லாமல் இருக்குது இந்த நாட்களில், கடல்லையாவது போய் சேரட்டும் அப்படின்னாங்க. இது நதிகளுடைய தத்துவத்திற்கு ஒன்றாகும். ஆனால் எனக்கு தகப்பன் ஒருவர், எல்லாருக்கும் தகப்பன் ஒருவர். அவர் எப்படி பிரிந்திருக்க முடியும்? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, இயற்கையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயற்கையானது நீங்கள் சங்கீதங்கள் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா இயற்கையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வெளிப்பாடு பூரணமான வெளிப்பாடு அல்ல. ஆங்காங்கே சில சாட்சிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம 14வது அதிகாரம் தடவியாவது கண்டுகொள்ளும்படியான சாட்சிகளை வைத்திருக்கிறார். அதனால சாக்கு போக்கு ஒருத்தருமே சொல்ல முடியாது. ஆனால் பூரண வெளிப்பாடு எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த கையில், நம்ம கையில் வைத்திருக்கல, இதில் தான் பூரண வெளிப்பாடு இருக்கிறது. இந்த பூரண வெளிப்பாடு எழுத்தின் மூலமாக மட்டுமல்ல, இந்த பூரண வெளிப்பாடு மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். அந்த வெளிப்பாடு அதுதான் முக்கியமானது. எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, அந்த மாம்சமான வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் நமக்குள்ளே கூடாரமிட்டார். அந்த வாசம் பண்ணாருங்கிற அர்த்தம் என்ன? கூடாரம் போட்டார். ஆக அந்த இடத்துல தான் போய் நாம் ஆண்டவரை பார்க்க முடியுங்கிற ஒரு இடம் அவர் தான் வெளிப்படுத்துகிறார் பூர்ணமாக. ஆக பவுலடியாருடைய அடிச்சுவடை பின்பற்றி அறியப்படாத கிரேக்க கடவுள்களே அல்ல, அறியப்படாத மற்ற கடவுள்களை அல்ல, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். இல்லைங்க நீங்கள் எல்லாம் பண்ணுறது சரிங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் மிகவும் தெளிவாக இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. உண்மையான நல்லதொரு ஒரு மனுஷன் வாழ்ந்து விட்டால் அவன் ரட்சிக்கப்படுவான், ஆட்டோமேட்டிக்காக ரட்சிக்கப்படுவான் என்பது இல்லை. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் தந்திருக்கிற ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம். மனம் திரும்புங்கள் மட்டும் வேதத்தில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 17:30 அதுதான் சொல்றாரு. அறியாமை உள்ள காலங்களை நம்ம பின்னாடி அதை வாசிப்போம். அதாவது ஏன் சொல்றார்? ரொம்ப தெளிவாக நீ இவ்வளவு நாள் செஞ்சதெல்லாம் சரின்னு நான் உனக்கு சொல்ல வரல, ஆனால் என்ன செய்ய வேண்டும், நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும்ங்கிறார். ரொம்ப ஒரு திரும்பி வர வேண்டும்ங்கிறாரு. நீங்கள் அறியாமல் இருக்கிற ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எடுக்கிறாரு. ஆனால் எடுத்துகிட்டு எங்கே கொண்டு போகிறாரு? இது இல்லையா, இந்த பாரு வேறு வழி அப்படின்னு காட்டுறாரு. சொல்லுவாங்களே, எங்கே ஓடுறீங்க, இங்கே வாங்க நான் இன்னொரு வழியை காட்டுறேன், இந்த பக்கம் போவோம், நீங்கள் போகிற வழியிலே போய் மாற்றிக்கிறோம் அப்படின்ற போகிற வழியிலே என்ன செய்கிறாரு? இது இல்லை வழி, சரியான வழி இயேசுவே வழி, இயேசுவே வழின்னு சொல்கிறாரு. முற்றிலுமாக மாறானது. நீங்கள் இது வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்க என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷத்தை பார்த்தோம் என்றால் அத்தனை பட்டணத்தர் தலையை பிச்சுட்டு ஓட வேண்டியதாக இருக்குது. கடைசியில் அவங்க அவருடைய ரெஸ்பான்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். வெட்டு ஒன்று துண்டு ஒன்றா கடைசியில் முடிச்சிடுறாரு. சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை, சிலர் நாளைக்கு வாங்குறாங்க. இப்படி ஒரு தீர்மானத்துக்குள்ளாக அழைக்கிறார். முற்றிலுமாக அறியப்படாத தேவன் அல்ல, சரித்திரத்திலே நாசரேத் ஊரிலே பிறந்து மனிதனாய் வாழ்ந்து சிலுவையிலே மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்பதாக அவர் செய்து கொண்டே வருகிறார். அருமையானவர்களே, எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் மறைவாக கொடுக்கப்பட்டிருந்தாலும், அது இலைமறை காய்மறையாக கொடுக்கப்பட்டிருந்தாலும், அது எங்கோ அங்கு இங்கு சில புலப்படாத அல்லது தெரியாது அல்லது அவர்களுடைய சக்திக்கு மேலாக ஒரு வெளிப்பாடு இருந்தாலும், பூரணமான வெளிப்பாடு என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையின் மூலமாகவே இருக்கிறது. இது அல்லாமல் வேறு ஒரு வழியும் இல்லை. அத்தேனே பட்டணத்தார் இதை அறிய வேண்டும். கர்த்தராகிய இயேசுவே அல்லாமல் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் அறிவிக்கப்படவில்லை. இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்.